வாப்பா. வா தினேஷ், உள்ள வா. உள்ள வச்சு பிரகாஷ் சார் வாங்க. நல்லா இருப்பா. யாருக்கிட்ட கடன் வாங்குறதுன்னு ஒரு தராதரவன். காசு கொடுக்கறான்னு யார்கிட்டையும் கை நீட்டிட கூடாது. இனிமையா ஜாக்கிரதையா. மாமா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எனக்கு சொல்லாத, டெல்லி வக்கீல் பிரகாஷ் சாருக்கு சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப், தட்ஸ் ஆல். அதை விட இவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்த சீனு அங்கிளுக்கு தேங்க் பண்ணு. ரொம்ப நன்றிங்க. என்ன இருக்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? மாப்பிள்ளைக்கு தைரியம் சொல்லுங்க, அதான் முக்கியம். வக்கீல் சார், என் பையனை ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துட்டீங்க. இந்த கேஸ்ல இருந்து அவன் எப்ப விடுதலையாவான்? கூடிய சீக்கிரம் போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. திவ்யா அம்மா வந்துட்டதுனால நம்ம கேஸுக்கு வேற ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஃபைனான்ஸ் குரூப்ல யாரும் தப்ப முடியாது. போலீஸ் கார்னர் பண்ணிடுவாங்க. திவ்யா அம்மா இப்ப எங்க இருக்காங்க? போலீஸ் பாதுகாப்புல பத்திரமா இருக்காங்க. உண்மையான கொலைகாரன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மகன் கேஸ போலீஸ் ரெஃபர் பண்ணிடுவாங்க. அவன் மேல ஃபைனல் சார்ஜ் ஷீட் போடவே மாட்டாங்க. ரொம்ப நன்றி ஐயா. எல்லாம் உங்க அண்ணன் செஞ்ச புண்ணியம். அண்ணே, சந்தோஷமா? இப்ப இல்ல அண்ணே, எப்ப எனக்கு ஆபத்து வந்தாலும் நீங்க தானே உதவுறீங்க. அப்ப ஆர்கே, ஐ டேக் லீவ். தேங்க்யூ வெரி மச் சார், மச் ஒப்ளைஸ்ட். தினேஷ், ஏதாவது எமோஷன்ல இந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணிக்காத. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். கம். எஸ் சார். ஆர்கே, நானும் கிளம்புறேன். தேங்க்யூ பா. தினேஷ் பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னங்க, கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அந்த கந்துவட்டி கும்பல் பிடிபட்டுரும். தினேஷ், அந்த கந்துவட்டிக்காரங்க மட்டும் கொலை செஞ்சிருந்து அந்த பழி உன் மேல போட்டிருந்தா இதுக்கு பின்னணியில யாரும் செயல்பட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அண்ணி, தினேஷ்க்கு சாப்பாடு போடுங்க. தினேஷ் விஷயத்துல என்னால எந்த உதவியும் செய்ய முடியாம போயிருச்சக்கா. நீ மட்டும் இல்ல அர்ஜுன், நம்ம எல்லாராலையும் எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் சார். என்ன நாராயணா இவ்ளோ ஆனந்தமா இருக்கீங்க? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் ஆனந்தப்படுவீங்க. அப்படி என்ன விஷயம்? நம்ம தினேஷ் ஐயா ஜாமீன்ல வந்தாச்சு. ஓ, ஜாமீன்ல வந்ததுல என்ன சந்தோஷம்? இந்த கேஸ்ல இருந்தே வெளியில வரணும். வந்துருவார், கண்டிப்பா வந்துருவார். ஏன்னா நம்ம முதலாளி பார்த்திருக்க வக்கீல் பிரகாஷ் ஆர்குமெண்ட் பண்றதுல பெரிய கில்லாடி. ஜாமீன்ல விட மாட்டேன் சொன்ன போலீஸே இப்ப விட்டுட்டாங்க. கூடிய சீக்கிரம் கொலை கேஸ்ல இருந்து கண்டிப்பா அவர் வெளில வந்துருவார். ஏன்னா அந்த வக்கீலோட திறமை அப்படி. வக்கீல நினைச்சா சந்தோஷம்தான். ஆனா அந்த வக்கீல என் மாமா கிட்ட அறிமுகப்படுத்தினது என் பழைய முதலாளி. அதான் சந்தேகமா இருக்கு. எனக்கு அதை விட சந்தேகம் அபிராமி மேலதான். சும்மா அவ யாரையும் அண்ட விட மாட்டா. இவ்வளவு நாள் எதிரியா இருந்தவங்கள அபிராமி ஒண்ணு சேர்த்திருக்கான்னா. கரெக்ட். சாந்தி சொல்றது உண்மை. அவ ஒண்ணு அன்னதான பிரபு இல்ல. என் அப்பாவை ஏமாத்ததான் ஏதோ பிளான் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அவ பிடியில இருந்து அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பட் இதெல்லாம் அப்பா கிட்ட போய் யார் சொல்றதுன்னு தான் தெரியல. பழைய முதலாளி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு எதிரான வேலையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. எதுக்காக இப்படிலாம் நடந்துக்கிறாரு? என்ன சொல்ற அர்ஜுன்? நம்மளுக்கு ஆதாரமா இருந்த மூர்த்தியை கொஞ்ச நாளா காணும். எனக்கு என்னமோ என் பழைய முதலாளி ஸ்ரீனிவாசன் மேலதான் சந்தேகமா இருக்கு. மூர்த்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் வெளியில இருந்தா கண்டிப்பா என்ன பார்க்காம இருக்க மாட்டார். அவர் இருந்தா சகல வசதியோட தான் இருப்பார். இல்லைன்னு அர்த்தம். அப்படிலாம் சொல்லாத அர்ஜுன்.
அவர்தான் நமக்கு முக்கியமான ஆதாரம்னு சொன்னல. ஆனா கண்ணில் படாம சிதம்பரம் ரகசியமா இருக்காரு. அவரை வெளியில கொண்டு வரதுக்கு எங்க அப்பா ஒரு யோசனை சொன்னார். அப்பா என்ன சொன்னாரு? பேப்பர்ல அவர் போட்டோ கொடுத்து ஒரு விளம்பரம் கொடுக்கலாம். நம்ம பேர்ல இல்லாட்டியும் லாயர் பேர்ல கொடுக்கலாம். அதுவும் நல்ல யோசனை தான். அப்போ நீயே நம்ம லாயர் மைதிலியை பார்த்து அதுக்குண்டான வேலையை பாத்துற. சரி வரேங்க. சீட்டுக்கு போறோமா? மாமா, என்ன சாந்தி? தினேஷை போய் நம்ம பார்க்கணும். தினேஷ் வெளியில வராதப்போ சுவாதி வீடு தேடி போய் நான் மட்டும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன். இப்போ தினேஷும் வீட்டுல இருப்பான். நாளைக்கு நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். தினேஷ்க்கும் தெம்பா இருக்கும், உங்க தங்கச்சிக்கும் ஆறுதலா இருக்கும். போல சாந்தி. பட் நாம அங்க போகும்போது தினேஷ் நம்ம கிட்ட எப்படி நடந்துக்குவான்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. மாமா, அத பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம போறோம், பாக்குறோம். இது நம்ம கடமை. ஓகே சாந்தி, நாம போறோம். போற போக்க பார்த்தா போலீஸ் நிச்சயமா அந்த கந்து வெட்டிக்காரனை பிடிச்சிடுவாங்க. அவ ஏதாவது உளறிட்டா எல்லாமே கெட்டுடும். என்னடா மாதிரி இப்ப புது நம்பர் விழுந்துருக்குது? ஹலோ, யாருங்க பேசுறீங்க? நான் அபிராமி பேசுறேன். சொல்லுங்க மேடம், வேற ஏதோ நம்பர்ல இருந்து பேசுற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஏனுங்க மேடம் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷனான விஷயம் தான். திவ்யா அம்மாவை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் ஒன்னும் கண்டுபிடிக்கலீங்க, அவையிலே தான் வந்தாங்க. எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. இப்ப போலீஸ் உன்னை தேடி வரப்போகுது. அது தெரியுமா? அதுவும் தெரியும். தெரியுமா? என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க தான் ரொம்ப பதட்டப்படுறீங்க. எனக்கு எந்த பயமே கிடையாது. பயந்தா இந்த தொழில பண்ணவும் முடியாது. உனக்கு வேணா பயம் இல்லாம இருக்கலாம், எனக்கு பயம் இருக்கு. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்க முதல்ல போன வச்சுட்டு நிம்மதியா இருங்க. நான் ஏதாவது உளறி போடுவேன்னு தானே நீங்க கவலைப்படுறீங்க. நான் சொன்ன வார்த்தை காப்பாத்துவேன். என் மேல நீங்க முழுசா நம்பிக்கை வைங்க. சரி, கவனமா இரு. என்னங்க மேடம், காலகாலமா நாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க கவனம் இல்லாம இருப்பாங்களா? நீங்க முதல்ல போன வைங்க மேடம். இன்ஸ்பெக்டர் சார், இவனுக்கு 2 பேரும் யாருன்னு பாக்குறீங்களாக்க? திவ்யாவை கொலை பண்ண சண்டால பாவிங்க இவனுங்க. சொல்ற இவந்தி நாய்களா? ஆமா சார், நாங்க தான் சார் திவ்யாவை கொலை பண்ணோம். நான் அந்த முதலாளிக்கு தெரியாம வட்டிக்கு கொடுத்து வாங்குவோம் சார். இன்ஸ்பெக்டர் சார், இந்த துரோகி பசங்க எனக்கே தெரியாம என்ற பணத்தை எடுத்து சந்தடி சாக்குல ரொட்டேஷன் விட்டு இருக்கிறானுங்க. அப்படி ஒரு பணத்தை எடுத்து திவ்யாக்கு இவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. நீங்க சொல்றது, அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். அவங்க எல்லாம் என்கிட்ட வாக்குமூலமா கொடுத்துருக்காங்க. இந்தாங்க. சார், என்ற உப்பு தின்னுட்டு என் தொழிலுக்கு துரோகம் பண்ணிருக்கானுங்க இந்த இமதி ராஸ்கல் நாய்கள். திவ்யாவை ஏன் கொலை பண்ணீங்க? திவ்யா வாங்கின கடனை கொடுக்காம எங்களுக்கு டிமிக் கொடுத்துட்டு இருந்தா. அதை வசூல் பண்ணலான்னு அவ வீட்டுக்கு போனோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்து கோவத்துல ஒரு அறை விட்டேன். அவ மயங்கிதான் விழுந்துட்டான்னு நினைச்சோம். ஆனா அவ செத்து போயிட்டா. நாங்க போலீஸ்க்கு பயந்து திருப்பதி பெங்களூர்னு எஸ்கேப் ஆயிட்டோம் சார். நீங்க எங்க முதலாளி என்கொயரி பண்றதா கேள்விப்பட்டோம். சோறு போட்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க அவர் காலிலேயே விழுந்து நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டோம். நான் என்ற தொழில கொஞ்சம் கண்டிப்பானவன் தான். ஆனா நாணயமானவன், ரொம்ப நல்லவன்.
இவனுக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு என்ற காலில் வந்து விழுந்தானுங்க. உடனே என்ற லாயரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். உங்க முதலாளியை காப்பாத்துறதுக்காக காசு வாங்கிட்டு போய் சொல்றீங்களா? சாமி சத்தியமா சொல்றேன் சார், திவ்யாவை நாங்க தான் சார் கொலை பண்ணோம். எங்க முதலாளிக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஓஹோ, உங்க முதலாளி திவ்யாவை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாரு. திவ்யாவை எங்களுக்கு தான் தெரியும் சார், எங்க முதலாளிக்கு தெரியாது. இவங்க சொல்றது அத்தனை உண்மைதான் சார். கான்ஸ்டபிள் சார், நீங்க 2 பேரும் உள்ளதை போடுங்க. ஏய் வாங்கடா வாங்கடா. குற்றவாளிகளை உடனடியா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். சார், நான் சட்டத்தை மதிக்கிறேன் சார். அநியாயமா ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது இல்லைங்களா? போலாங்களா சார்? வரேங்க சார். ஹலோ. ஹலோ, வணக்கம் லாயர் சார். நான் G7 இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க. 2 குற்றவாளிகள் அவங்களே குற்றத்தை ஒத்துக்கிட்டு இங்க வந்து சரணடைஞ்சிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். என் வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. ஆமா சார், எல்லாம் உங்க கைராசி தான். நீங்க இந்த கேஸை அட்டன் பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எதிரிகளே வந்து சரணடைஞ்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிரபராதி காப்பாற்றப்பட்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ ஆர்கே சார், குட் நியூஸ். யாரு? பிரகாஷ் சாரா? சீக்கிரம் சொல்லுங்க சார், என்ன குட் நியூஸ்? திவ்யா கேஸ்ல உண்மையான கொலைகாரங்க போலீஸ்ல சரணடைஞ்சிட்டாங்க. உண்மையாவா சார்? எஸ், இட் இஸ் ட்ரூ. இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சார், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஃபைனான்ஸ் குரூப் ஆள்களுக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ பணப்பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா சீஃபுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்களுக்கு கீழே இருக்கிற 2 பேர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அப்படியா சார்? ஆமா, எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்களா? சீஃப் தவிர மற்றவங்க எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படியா சார்? உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் வீட்டில் இதை எல்லாருக்கும் உடனே சொல்லிடுறேன். உங்களை நான் உடனே பார்க்கணும். வரேன் சார். தேங்க்யூ. ராஜி, அபிராமி, இங்க வாங்க. என்னங்க? என்ன மாமா? கடவுள் நம்மளை கைவிடணுமா? என்ன? தினேஷ் விடுதலை ஆயிடுவான். யார் மாமா ஃபோன் பண்ணது? வக்கீல் பிரகாஷ். என்ன சொன்னாரு? கொலை செய்தவங்களே சரண்டர் ஆயிட்டாங்களாம். யாரு? யாரு சரண்டர் ஆயிருக்காங்க மாமா? தி ஃபைனான்ஸ் குரூப் தாமா. முதலாளியுமா? இல்ல, அவர் கீழே வேலை செய்யற 2 ஆளுங்க. அவருக்கு தெரியாம இவங்க வட்டி கொடுத்து தகராறுல மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால நடந்த கொலை தானே இது. எப்படியோ தினேஷ் தப்பிச்சிட்டான்ல? ஆமாம்மா, முதல்ல இந்த சமாச்சாரத்தை சுவாதிக்கு சொல்லணும். பாவம், குழந்தை ரொம்ப துடிச்சு போயிட்டா. அதுக்கு முன்னால என் ஃப்ரெண்ட் சீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணோம். அவன் தான் இந்த வக்கீல கொண்டாந்தான். அவர் இல்லைன்னு இது நடந்திருக்காதே. நல்ல சீனோ. ஆர்கே, உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, பெண் இல்லையா? நடந்ததெல்லாம் மறந்துட்டு இவ்வளவு தூரம் உதவினதுக்கு என்ன? ஒரு ஃப்ரெண்ட் நான் இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன? ஸ்கூல் பூட்டி இருக்கு, யாருமே காணுமே. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க சார். ஸ்கூல் இன்னைக்கு ஆஃப் டே தான் சார். ஓஹோ, சரி.
யாராச்சும் போனாலும் சொல்லி அனுப்பலாம். நிச்சயமா சாந்தி வீட்டில் இருக்க மாட்டா. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கேன். என்னது சின்னையா எங்க நிக்கிறாரு? சார், ஏன் சார் வீட்டு வாசல் நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். இந்திரா இருந்தா கூப்பிடுங்க. சார், இல்ல இந்திரா ஸ்கெட்ச் பென்ஸ் கேட்டிருந்தா. நான் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸ்கூல் ஆஃப் டே லீவுன்னு சொன்னாங்க. அவ வீட்டுக்கு போயிட்டு தான் வாட்ச்மேன் சொன்னாரு. ஆமா, இந்நேரம் இந்திரா அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். அவ வீட்டுக்கு போயிருப்பான்னா சாந்தியம்மா வீடு சார். அப்போ இந்த வீடு சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? சாந்தியம்மா இப்போ புதுசா வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். யார் எங்க போயிருக்காங்கன்னு பாக்குறது என்னோட வேலை இல்ல. அதுக்குல சார், இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொன்ன ஒழிய நான் உனக்கு புது அட்ரஸ் தரேன் சார். எனக்கு எந்த அட்ரஸும் தேவையில்லை. யார் எங்க போனா எனக்கு என்ன? அதுக்குல சார், இந்திரா பார்க்கணும் சொன்னீங்களே, அதுக்காவது. நாராயணன், நான் கொடுத்ததா இந்திரா கிட்ட கொடுத்துருங்க. சரி சார், வீடு வரைக்கும் வந்துட்டீங்க. உள்ள வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க சார். வேண்டாம், தேங்க்ஸ். இந்த மாதிரி கார் வாங்கலாமா? ஆமா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிம்மா, பாய் செல்லம்.